கர்த்ததாமே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து அவருடைய தயவு கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனவே இதனை ஆரம்பித்து வைக்கும்படியாக நாங்கள் ஆரம்ப ஜெபித்து நாங்கள் ஒரு பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வரப்போகின்றோம். எனவே ஆரம்ப ஜெபத்தை எடுக்கும்படி நான் ரூபன் அவர்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா கர்த்தாவே, எங்கும் இரக்கமான கிருபையும் உள்ளவரே, நன்றி அப்பா, நன்றி இந்த வேலைக்காக, நன்றி இந்த வேளையிலே இந்த வலயத்திலே எங்கள் எல்லோரையும் நீர் ஒன்று கூட்டின கிருபைக்காக நன்றி தேவன். எவ்வளவு வேலைப்பழுக்கள் இருந்தாலும் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே இடைப்படக்கூடியதாக நீர் எங்கள் மத்தியில் அசைபாட போற கிருபைக்காக நன்றி தேவனே. அப்பா கர்த்தாவே, இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். வராமல் இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். தேவனே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நாங்கள் இங்கே ஆராயக்கூடியதாகவும் அதை ஒவ்வொருத்தரும் புரியக்கூடியதாகவும் அந்த வகையிலே இந்த நேரத்திலே நீர் அதுக்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நன்றாக அறியக்கூடியதாகவும் அந்த வார்த்தையினால் நீர் உலகத்தையே உண்டாக்கி நீர் தேவனே, அந்த ஆழங்களை நாங்கள் இன்னும் அறிந்து கற்று மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக நீர் எங்களை அழைத்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்திலே ஆரம்பத்திலிருந்து முடியும் வரையும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய துணை கொண்டு நாங்கள் உம்மை மேற்கொள்ளும்படியாக இந்த வேலையை எங்களுக்கு தந்த கிருபைக்கு எல்லாமல்ல நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டு நிற்கின்றேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அப்படியே நாங்கள் இந்த மாலை வேளையில் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்தி பாடி நாங்கள் கடந்து போக போகிறோம். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, இந்த மாலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பாடிய நாங்கள் ஆராதிப்போம். நன்றி. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, ஹல்லேலூயா. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. காலையில் அலுவலும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ
கிருபையே, ஹalleluya கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீறிடும் புயலினும், ஆழியின் நடுவினிலும் சீறிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, ஹalleluya கிருபையே, தேவ கிருபையே, ஓ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது, சுகமுடன் இருப்பது கிருபையே. ஹalleluya கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, ஹalleluya கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, ஹalleluya கிருபையே, ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நன்றி அப்பா, இந்த மாலை வேளையிலேயும் நீர் எங்களோடு அசைவாடுகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மிகுதியான காரியத்தை நீர் ஆண்டவரே வேத படிப்பை நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கற்றுத்தர விரும்புகிறதை கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சிஸ்டர், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் திருப்தியாயிருப்பதாக. துதிக்கன மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்தி பார்த்துக்குள்ள கடந்து செல்ல போறோம். நாங்க ஏற்கனவே வெளிப்படுத்தல 1வது அதிகாரத்துல இருந்து 3 அதிகாரங்களும் அடுத்த 4வது அதிகாரத்தையும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அது இப்ப கிட்டத்தட்ட 2 மாசங்களுக்கு மேலாக ஆனதுனால ஒரு ரிவ்யூவாக இந்த 3 அதிகாரங்களையும் என்று பார்த்துவிட்டு அடுத்த கிழமை 4வது அதிகாரத்துக்குள்ள கடந்து செல்வோம். அப்ப இந்த 3 அதிகாரத்துல 1வது அதிகாரத்துல முதல் 4 வசனங்களையும் சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? யோவானுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை குறித்து தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள்.
காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது: இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் இங்க பார்த்தோம் என்று சொன்ன இந்த 4 வசனங்களையும் பார்க்கும்போது கடைசி காலமாக தானியேல்ல சொல்லப்படுகிறது. கடைசி காலமாக இருக்கிறபடினா இது முத்திரை போடும்படி சொல்லுகிற. இங்க என்ன சொல்றாருன்னா, முத்திரையை போட வேண்டாமல் இங்க முத்திரை உடைக்கப்படுறதாகவும் இவருக்கு வெளிப்படுத்தப்படுவதாக இருக்கு. இந்த வசனத்திலே ஒரு வார்த்தை, அதாவது இந்த தேவ வார்த்தையானது எத்தனை பேருக்குள்ளாக கடந்து ஒரு ஊழியக்காரனுக்கு வருகிறது என்பதை நாங்க இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. முதலாவது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, அதாவது பிதாவின் இடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவான 2 தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டு எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. அப்ப முதலாவதாக வார்த்தை யாரிடத்துல இருந்து வருது? பிதாவின் இடத்துல இருந்து வந்து அது கிறிஸ்துவுக்கு போய் கிறிஸ்துவினாலே தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டு அப்போஸ்தலருக்கு மூலமாக எழுதப்பட்ட இந்த பைபிள்ல போதகர்கள், அதாவது இந்த பைபிள்ல இருந்து போதகர்கள் இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியின் துணையோட எடுத்து விசுவாசிகளுக்கு கொடுக்கிறாங்க. அப்ப இந்த வார்த்தையானது 7 வடிவம் பெற்று வருகிறது. அதாவது பிதா, கிறிஸ்து, தூதர், அப்போஸ்தலர், போதகர், பரிசுத்த ஆவி, விசுவாசி என்று ஏற்கனவே பார்த்திருந்தோம் இதை குறித்து. அடுத்து இந்த வெளிப்படுத்தல 2 வகையான சாட்சி எங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தோம். அதாவது ஏனென்றா 2 வகையான சாட்சியும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னா, இங்க 2 வகையான மக்களை குறித்து நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அதாவது தேவனுடைய வசனத்தை குறித்தும் தங்கள் சாட்சியை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்தும் புதிய பாட்டை பாடுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டுக்குரிய மக்களாக இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு மக்களை சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தங்களுடைய சாட்சியை குறித்தும் மோசையின் பாட்டை பாடினார்கள் என்று சொல்லப்படும். அப்ப இந்த 2 மக்களுக்கும் உரிய வித்தியாசத்தை நாங்க இங்க காணப்போறோம். அப்ப அது 2 வித்தியாசம் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால்தான் இலகுவாக இந்த பாடத்தை நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் எவ்வளவு பாக்கியம் என்பதையும் தேவன் இதில் சொல்லப்படுகிறது. அது கேட்கிறது மட்டுமல்ல, நீங்க கற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு அந்த வசனத்தை, அதாவது இந்த சத்தியத்தை தெரியப்படுத்தும் போது இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்றத வேதம் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுது. அந்த 7 ஆவிகள் என்ன என்பதையும் ஏசாயா 11:2 எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, ஆலோசனை அருளும் ஆவி, பலனை அருளும் ஆவி, அறிவை உணர்த்தும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உணர்த்தும் ஆவி, கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப அந்த 7 ஆவிகளை குறித்தும் ஏசாயா 11:2 நீங்க வாசிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த வாசிங்க சிஸ்டர். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறார். அப்ப இதுல தேவன் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் 1 பேதுரு 2:9 நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயி இருக்கிறார்கள்.
அப்ப எதுக்காக நாங்க அழைக்கப்பட்டோம் என்று சொன்னா, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவும், அவரோடு சேர்ந்து ராஜரிகம் செய்வதற்காகவும், அடுத்து அவரோடு ஆசாரியராக இருக்கவும் அழைக்கப்பட்டோம் என்றது சொல்றது. அதனாலதான் மல்கியா 2:15 பாத்திரம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அந்த ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் அவன் ஒருவனை படைத்தார் என்றதுக்கு அது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக்கொள்ளும்படிதானே ஒருவனை படைத்தார். அப்ப ஆதாம தேவன் படைத்ததற்கான காரணமே ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பினார். அதாவது சேத்தின் மூலமாக தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக்கப்பட்டது. காயின் மூலமாக விக்கிர ஆராதனைக்குரிய சந்ததி உருவாக்கப்பட்டதை நாங்க காண முடியும். அதன் பின்பு நோவாவின் காலத்துக்கு பின்பு, அதாவது பூமி அழிக்கப்பட்டு நோவாவின் காலத்துக்கு பின்பு ஆபிரகாம தேவன் தெரிந்து கொள்றார். அந்த ஆபிரகாமின் மூலமாக ஈசாக்கின் பிள்ளைகளாக தேவ பக்தி உள்ள, அதாவது யாக்கோபின் மூலமாக தேவ பக்தி உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஏசாவின் மூலமாக விக்கிர ஆராதனைக்கு உட்பட்ட மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள். இஸ்மவேலின் மூலம் மற்ற வழிபாடு மதத்தவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று வேதத்துல குறிக்கப்படுகிறது. அப்ப இந்த எப்படி இது உருவாக்கப்பட்டதுன்றத நாங்க காணக்கூடிய, அதாவது ஆபிரகாம் தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் வழியாகத்தான் இந்த ஒவ்வொரு சந்ததிகளையும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது இங்க காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தாரெல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்ப அவர் மேகங்களுடன் வருகிறார். அது எங்களுக்கு ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். கலிலேயா நாங்க அப்போஸ்தலர் 1:1 பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் கடைசியா கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரே, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தில் இருந்த ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மலை என்ன மலை என்று பார்த்தா ஒலிவு மலை. அதுதான் சகரியா 14:4 பார்த்தோம்னா, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடு மையத்திலேயே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வட பக்கத்துக்கும் ஒரு பகுதி தென் பக்கத்துக்கும் சாயும். அப்ப இந்த ஒலிவு மலை இப்பவே சயின்டிஸ்ட் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறாங்க. அது அதாவது ஒலிவு மலைக்கு நடுவால ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லி. அப்ப அந்த பிளவு ஏற்படும் போது, அதை இயேசு கிறிஸ்துவானவர் அங்க நிற்கும் போது அந்த ஒலிவு மலை 2ஆக பிளகையும் என்றதைத்தான் இங்க சகரியா 14:4 கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த ஒலிவு மலையில அவர் இறங்கும் போது என்ன செய்யப்படும் என்றால், அவரு கண்கள் யாவும், அப்ப இயேசு கிறிஸ்துவானை கண்கள் யாவும் எப்படி காண முடியும்? அதுதான் இப்ப நாம இந்த டெக்னாலஜி எல்லாம் தேவன் என்னத்துக்கு அனுமதிச்சிருக்கிறார் என்று சொன்னா, சத்ருவானவன் இந்த டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கினாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்காம இந்த பூமியில எதுவுமே செய்ய முடியாது. அது கெட்ட செயலாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் தேவனுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். அப்ப இந்த டெக்னாலஜி எல்லாம் வர்றதுக்கு அனுமதிக்கிறதுக்கான ஒரே காரணம், தேவன் ஒலிவு மலையில நிற்கும் போது என்ன செய்யப்படும், சகல ஜாதியினரும் சகல கோத்திரக்காரர்களும் என்ன செய்வார்கள், அவரை காணக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப நியூஸ்ல சொல்லப்படுகிறது என்னன்னா, ஒலிவு மலையின் அடியிலே எத்தனையோ கமராக்கள் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க இஸ்ரவேலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஒலிவு மரத்தின் அடிவாரத்திலே தாங்கள் இறந்தவர்களின் கல்லறைகளை வைத்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது அந்த கல்லறைகள்ல இருந்து தங்களோட மூதாதையர்கள் எழும்பி வர வேண்டும், அவருடைய பாதம் படும்போது அவர்கள் எழும்புவார் என்ற ஒரு விசுவாசத்தின்படி அதுல கல்லறைகள் எல்லாம் அவர்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. அப்ப அவர் அப்படி வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும். அது மட்டும் இல்லாம அவரை குத்தினவர்கள், அப்ப ஜூதர்கள் எல்லாம் அந்த நேரம் தான் என்ன பார்த்து கவலைப்படுவாங்க, இந்த மேசையாவைத்தான் நாங்க அந்த நேரத்துல என்ன செய்திருக்கிறோம், நாங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ன்றதை பார்த்து அவர்கள் சஞ்சலப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். பாதாளத்துல இருக்கிறவர்கள் சகலருமே காணக்கூடியதாக இருக்கும். அது ஒரு லைஃபாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒலிவு மலையில இறங்குவது சகலருமே காணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அடுத்தது வாசிங்க சிஸ்டர். உங்கள் சகோதரனும்
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லாவோதிகேயா எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. இங்க நாங்க ஒரு விஷயம் காணக்கூடியதா இருக்கு. அவர் பத்மு என்னும் தீவிலே இருந்தார். அப்ப இஸ்ரவேலுக்குள்ள இப்ப நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். இஸ்ரவேல், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, தானியேல் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கும் போது, அதாவது அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு தானியேல் கொண்டு வரும்போதுதான் அவருக்கு வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டது. ஏசாயா எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கும் போதுதான் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா இங்க யோவானுக்கு வெளிப்படுத்துற வெளிப்பாடு இஸ்ரவேலை விட்டு, அதாவது பத்மு எனும் தீவு இப்ப இருக்கிற துருக்கி, அந்த துருக்கியில ஒரு சிட்டியில தான் அவர் அங்க ஜெயில இருக்கும் போது அந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. அப்ப கிபி 70ஆம் ஆண்டுல என்ன செய்யப்படுது? ஆலயம் உடைக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் 2வது ஆலயம் உடைக்கப்படுகிறது. அதன் பின்பு கிறிஸ்துவின் கிபி 90ல தான் தேவன் இந்த வெளிப்பாடை யாருக்கு கொடுக்கிறார்? யோவானுக்கு கொடுக்கிறார். அப்ப அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு உரிய நியாய பிரமாணம் என்ன செய்துச்சு? முடிவடைஞ்சிச்சு. இது எங்களுக்குரிய கிருபையின் பிரமாணத்துக்காக, இது எங்களுக்காக, அதாவது நமக்காக வெளிப்படுத்தப்பட்டதுதான் இந்த இது வெளிப்படுத்தல் புறஜாதியினருக்காக கடைசி கால வருகையை குறித்து வெளிப்பாடுகள் புறஜாதிக்காக இஸ்ரவேலுக்கு வெளியில வைத்து கொடுக்கப்பட்ட, யோவானுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த வெளிப்பாட்டுல அவர் சொல்றது என்னவாக இருந்தா, நம்ம காணக்கூடியதா இருக்கும் அவருடைய வசனம். அவர் சொல்றது தன்னுடைய வசனத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் சாட்சியின் மூலமாகவும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இங்க இவரின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் மூலமாக கொடுக்கப்பட்டதன்படி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக, அவர் ஆவிக்கு உள்ளாகும் போது, அவர் ஆவிக்கு உள்ளானது போது தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுதான் இது. ஏற்கனவே எசேக்கியேல் எல்லாம் நாங்க பார்த்திருப்போம். தானியேலும் ஆவிக்குள்ளாக போதுதான் அவருக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். எசேக்கியேலுக்கு அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்படி கொடுக்கும் போது என்ன செய்யப்படுற? தேவனுடைய வெளிப்பாடுகளை அங்க காணக்கூடியதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவானுடைய சாயலை நாங்க போன வாரத்துல நாங்க பார்த்தோம். தானியேலுக்கு எப்படி வெளிப்படுத்தினார், எரேமியா தீர்க்கதரிசிக்கு எப்படி வெளிப்படுத்தினார், அடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கையும் பார்த்தோம். அதாவது அவருடைய சரீரத்தின் அளவுகள், அதாவது கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்ததையும், அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள் மாதிரி இருந்ததையும். அப்ப இதுல எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறதில்லை. என்னோட ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். நான் அதுல ஒன்றை மட்டும்தான் பார்க்க போறேன். அதாவது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அப்ப அந்த அக்கினி ஜுவாலை போன்ற அவருடைய கண்கள் ஏன் அப்படி அக்கினி ஜுவாலை போன்று இருக்குன்றதான் நாங்க பார்க்க போறோம். அந்த அக்கினி ஜுவாலைக்கு நீங்க பார்க்கலாம் என்று சொன்னா, உன்னத பாட்டு 8:6 நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலிலும் அதன் சுவாலை கடும் சுவாலையுமா இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அவருடைய அன்பானது எப்படி அக்கினி சுவாலையாக இருக்கிறது. அப்ப அந்த அக்கினி சுவாலை ஏன் தேவன் இங்க நெகட்டிவ் பரபல்ல காட்டுறாருன்னு சொன்னார். அதாவது பாதாளத்துல எப்படி அந்த அக்கினி தணல்கள் எப்பவுமே கொதித்து கொண்டிருக்கும். அந்த அக்கினி தணல் போலதான் என்னது இயேசு கிறிஸ்துவான அன்பு அப்படி அக்கினி தணலாக அப்படியே கொதித்து கொண்டிருக்கு. அந்த அக்கினி தணல், அவருடைய அன்பினிட தணல் என்ன செய்யாதாம்? அந்த அன்பின் தணல், அந்த சுவாலையை திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
அந்த திரளான தண்ணீர்கள் என்றது மக்களை குறிக்கும். வெளிப்படுத்தல் 20 நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த மக்கள், அதாவது இன்னொருத்தட்ட அன்பு, நாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு முன்னாடி நமக்கு மற்றவர்கள் காட்டுற அன்பு என்ன செய்யாது, அவருடைய நேசத்தை அவிக்க மாட்டாது. அப்ப நாங்க உலகத்து காரியங்களோ உலகத்து அன்போ என்ன செய்யாது, தேவனுடைய அன்பு எங்களிடத்திலிருந்து பிரிக்காது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. வெள்ளங்கள் என்றது உபத்திரவம். அப்ப வெள்ளம் போல் சத்துரம் வரும்போது ஆவியானவர் கொடி பிடிப்பாருன்னு வார்த்தை சொல்லுது. அப்ப அந்த வெள்ளங்கள் என்றது உபத்திரங்கள். எந்த உபத்திரங்கள் வந்தாலும் என்ன செய்யாது, நாம அதை கடந்து போக முடிய தேவனை விட்டு, தேவனுடைய அன்புல இருந்து எங்களை பிரிக்க முடியாது. அப்ப அவருடைய அக்கினி சுவாலை போன்ற கண்கள் என்றது அதுக்கு கொடுக்கப்பட்டது இதுதான். அப்ப அந்த அவருடைய அன்பு எப்பவும் தணிக்கப்பட மாட்டாது, தனியாது. அவருடைய அன்பு தனியாது. மனுஷருடைய அன்பெல்லாம் தனிந்து போகிற காலமாக இருக்கும்போது அவருடைய அன்பு எப்பவும் என்ன செய்யுது, அக்கினி சுவாலையாக கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அது அப்படியாக அவருடைய பெருவெள்ளத்து சத்தத்துக்கு ஒவ்வொன்றுக்குமே என்னது, ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது நாங்க காணக்கூடியதா இருக்கும். ஏற்கனவே இதை குறித்து ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்ததுனால அடுத்த வசனத்துக்கு போவோம். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களையும் ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இங்க 2 காரியத்தை மட்டும் பார்க்க போறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது தேவனுடைய வார்த்தை எப்பவும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அதாவது 2 பக்கம் என்ன செய்யும், கூர்மையாக இருக்கும். வார்த்தையை கொடுக்கிறவனுக்கு அது ஒரு சுத்திகரிப்பாக இருக்கும். வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவனுக்கு அது ஒரு நியாய தீர்ப்பு, அதாவது அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக அது அவனை சுத்திகரிக்க. அப்ப 2 பக்கம் என்ன செய்யும், வார்த்தையை பெற்றுக்கொள்றவனுக்கு சுத்திகரிக்கப்படுகிறான், கொடுக்கப்படுறவனும் அதை சுத்திகரிக்கப்பட்ட, அதாவது தன்னை அதற்கு தகுதிப்படுத்தி கொண்டுதான் என்ன செய்யறான், அந்த வார்த்தையை அவனால கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சூரியனை போன்ற முகம், அவருடைய முகம் எப்பவும் வல்லமையாக பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குன்னு சொல்லி தானியலே நாங்க படித்திருக்கிறோம். அப்ப தேவன் ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1:3 சொல்லப்படுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா இங்க அதே 1:16 சொல்றார், தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார், அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் என்று சொல்லப்படுது. அம்மா 1:16 தான் என்ன செய்யறார், அதாவது சூரியனையும் சந்திரனையும் பிரிக்கிறார், அதை உண்டாக்குறார், அந்த சுடர்களை நட்சத்திரங்களையும் உண்டாக்குறார். ஆனா 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது தேவனுடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம் தான் வெளிச்சமாக இருக்கிறது என்று அங்க ஆதியாகமத்துல நாங்க காணக்கூடியதாக இருக்கும். அதுவே வெளிப்படுத்தல் 22:5 அங்கே இராக்காலம் இருக்காது, விளக்கு சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்கள், அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள். அப்ப அங்க இரவும் இருக்காது, பகலும் இருக்காது, அவர்களுக்கு வெளிச்சமே தேவை இருக்காது. தேவனுடைய பிரகாசம் அவர்தான், தேவன் தான் அவர்கள் மீது பிரகாசிக்க போறார், அவர்தான் அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க போறார். அடுத்து நாங்க பார்த்தோம் அல்பாவும் ஒமேகாவும், அது கிரேக்க மொழியின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமாக இருக்கிறதுனால அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அடுத்து 2வது அதிகாரத்துக்கு போக போறோம். 2வது அதிகாரத்தை வாசிங்க சிஸ்டர். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இங்க நாங்க காணக்கூடியதாக இருக்கும், அதாவது 7 சபைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது துருக்கியில இருக்கிற 7 சிற்றிய குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அந்த சிற்றிக்கும் அந்த சிற்றியோட பேருக்கும் தேவன் அவங்க அந்த சிற்றியில வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுக்கும் தொடர்பு இருக்கும். இந்த 7 சபைகள், அதாவது 7 சபைகளையும் குறித்து 5 வெளிப்பாடுகளை நாங்க காணக்கூடியதா இருக்கும். ஒன்று நேம், அந்த சபையோட நேம் அடுத்தது அதற்குரிய காலம், டைம், எந்த காலத்துல நடந்ததுன்றது. அடுத்தது குட் குவாலிட்டி, அதுல நன்மைகள். ஃபால்ஸ், அதாவது அதுல தீமைகள். அடுத்தது ரிவார்ட்ஸ், அதுக்கு தேவன் கொடுக்கிற ரிவார்ட்ஸ். இந்த 5 காரியங்களையும் நாங்க ஒவ்வொரு சபையிலையும் காணக்கூடியதாக இருக்கு. இந்த 7 சபைகளும் தான் இந்த பூமியில இப்ப இருக்கிற சர்ச்சஸ். இந்த 7 சபைக்குள்ள நிச்சயமாக நாம என்ன செய்வோம், ஒரு சபைக்குள்ள நாங்க இடம் பெறுவோம். அந்த 7 சபைக்குள்ள நாம ஆராய்ஞ்சு பாக்குறதுக்காகத்தான் எந்த காரியத்துல நாங்க விழுந்திருக்கிறோம், எந்த காரியத்துல நாங்க எழும்ப வேண்டும் என்றதுக்காகத்தான் என்ன செய்யறார் தேவன், இந்த 7 சபைகளை குறித்தும் சொல்கிறார். அப்ப இந்த 7 சபையில சில வேளையில நாங்க 2 சபைக்குள்ளேயும் வரலாம். இரண்டா அதுல இருக்கிற குறை எங்கள்லையும் இருக்கலாம். அப்ப அந்த குறைகளை நிறைவாக மாற்றணும். அதே நேரம் என்ன செய்யணும், நாங்க எங்களை திருத்தி கொள்றதுக்காக ஒரு இதாகத்தான் இந்த சபையை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம இந்த 7 சபைகளையும் படித்து முடித்தப்ப நாங்க எந்த சபையில தேவனோட எந்த ஐக்கியத்துல நாங்க இருக்கிறோம்ன்றத நாங்க ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கு. எபேசு சபை என்பது அந்த சபைக்கு அர்த்தம் விரும்பத்தக்க சபை. இது எந்த காலகட்டம் என்று பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு பின் 33வது ஆண்டில இருந்து 100வது ஆண்டு வரையும் இது அப்போஸ்தல காலமாக இருக்கிறது. இயேசு தன்னை வெளிப்படுத்தின விதத்தை இதுல பாத்தீங்கன்னா அவரு அதாவது உலாவு, இந்த சபைக்குள்ள தேவன் உலாவுகின்ற சபையாக இருந்தது. அப்போஸ்தலர் சபை காலத்துல தேவனுக்கு விரும்பத்தக்க சபையாகவும் அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் காண்கிறார். அடுத்தது அவருக்கு என்னதான் பிரயாசத்தை, பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருத்தல். அதாவது தேவனுக்கு உண்மையிலே பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நாம தீமையான விஷயம் என்று தெரிஞ்சிட்டா அது தீமையை நாங்க சகிச்சு கொண்டு இருக்கிறத தேவன் விரும்புறதில்லை. பொல்லாதவைகளை கண்டு என்ன செய்யணும், அது நீங்க இப்ப நம் கண்களுக்கு முன்னால ஒரு தீமை நடக்குதுன்றக்க அது தீமை என்றத சொல்லணும். அதை சகிச்சு கொண்டு இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், நான் இதுல தலையிடணும் அப்படி என்று சொல்லி நம்ம ஒதுங்கி போறத தேவன் விரும்பல. அப்ப பொல்லாதவைகளை கண்டு நாம என்ன செய்யக்கூடாது, சகித்து கொண்டு இருக்கிறத தேவன் விரும்புறதில்லை. அப்போஸ்தல் அல்லாதவர்களை சோதித்து கண்டார்களாம். அப்ப அந்த 33ல இருந்து 100 வருஷத்துக்குரிய காலங்கள்ல அப்போஸ்தலர்களை எப்படி கண்ட, அந்த காலத்துல மெயிலோ இல்லாட்டி போன் வசதிகள் எதுவும் இல்லை. ஆனா அப்போஸ்தலர்கள் யார் என்றதை எப்படி கண்டு கொண்டார்கள் என்ற விசுவாசிகள் அவர்களை பிரசங்கிக்க விட்டுட்டு அவர்கள் எதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், தேவனை குறித்து மட்டும் பிரசங்கம் செய்வார்கள் என்றால் அவர்கள் அப்போஸ்தலர் என்றும், உலகத்து காரியங்களை குறித்து பிரசங்கம் செய்வார்களா இருந்தா அவர்கள் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்பதையும் சோதித்து அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அதுல இருந்த குறை என்ன, அப்ப இவ்வளவு நன்மைகளும் அந்த சபையில இருந்து தேவன் உலாவுகின்ற சபையாக இருக்கிறது, பொல்லாதவைகளை கண்டு சகிக்க கூடாம இருக்கிற சபையாக இருக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை கண்டறிகிற சபையாக இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்யப்படுகிறது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டால். இந்த சபையில இருக்கிற குறை என்னண்டா, தேவன் ஆதியில
அப்ப நாம ஒருவரை என்ன செய்வோம், நம்ம ஆரம்பத்துல ஒருத்தரை நேசிச்சோம்னா அந்த அன்பு என்ன ஆகணும், கடைசி முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அந்த அன்பு முடிவு பரியந்தம் இருக்கிறதா? இல்லாட்டி நாம தேவனை ஆரம்பத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டதும் நம்ம தேவன் நமக்கு ஒரு விடுதலை ரட்சணியத்தை பெற்றுக்கொண்டதும் நாம் என்ன செய்வோம், ஐயோ அந்த அன்பின் நிமித்தம் நாங்க என்ன செய்வோம், ஐயோ தேவனால நான் அவ்வளவு பெரிய பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆகினேன்னு சொல்லி என்ன செய்வோம், அத போய் யாருக்காவது அவருடைய அன்பை நாங்க வெளிப்படுத்துவோம். நான் இவ்வளவு பெரிய பாவத்துல விழுந்து போயிருந்தேன், இல்லாட்டி இவ்வளவு பெரிய நோயில இருந்தேன், தேவன் எனக்கு குணப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம சாட்சி சொல்லுவோம். கேட்காமலே ஓடி ஓடி போய் சாட்சி சொல்லுவோம். ஆனா அந்த அன்பு என்னது, காலங்கள் போக போக என்ன ஆயிட்டு அந்த அன்பு குறைஞ்சு போயிடுச்சு. அப்ப தேவன் எங்க இந்த சபையை பார்த்து சொல்றார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்புல தான் இப்பவும் நிலைத்திருக்கிறாயா? நாம ரட்சிக்கப்படும் போது தேவன் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவன், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில கிருபாதார பலியாக நம்மளை கிரியம் கொடுத்து மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த கிரியம் கொடுத்து மீட்ட அன்புல அந்த அதே அன்புல நாங்க இருக்கிறோமா இப்பவும்? அப்ப நான் அந்த அன்பு இல்லாட்டி என்ன செய்யணும், இன்றைக்கு நம்மள நாம ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். தேவனே, நாங்க ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு என்ன செய்துட்டேன், உலகத்து காரியங்கள் என்ன செய்துட்டு என்னை விட்டு உம்மிடத்துல இருந்து என்ன பிரிச்சு கொண்டு போயிட்டு அந்த உலகத்து காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து மறுபடியும் தேவனிடத்துல சேர வேண்டும் என்றதைத்தான் தீர்வா சொல்றேன். நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அப்ப நாம எதுக்காக அழைக்கப்பட்டோம், தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றுதான் தேவன் ஆதாமை உருவாக்கினார். அப்ப அந்த பக்தி உள்ள சந்ததி மூலமாக தேவனுடைய புண்ணியங்கள், தேவன் செய்த கிருபைகள் இன்றைக்கெல்லாம் நம்ம கூட இந்த நாளை காண முடியாதவர்கள் எத்தனையோ பேரை எனக்கு தெரிஞ்சு எங்களோட சொந்தக்காரர்களே சின்ன வயசு ஆக்கள் எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறத காது கொடுத்து இப்ப கேட்கக்கூடியதா இருக்கு. ஆனாலும் நாங்க இன்னும் நிக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையினாலதான் நாங்க நிலை நிற்கிறோம். அதனால அந்த கிருபை, அந்த அன்புக்கு நாங்க என்ன செய்யறோம், அந்த அன்பு எங்க இடத்துல நிலை நிற்கிறதா, கடைசி வரைக்கும் அந்த ஆங்கில கொண்டிருந்த அன்புல இருக்கிறோமா? அப்படி இங்க மனம் திரும்பாவிட்டால் அவர் சொல்ற ஒரு காரியம் என்ன, விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். அந்த விளக்கு தண்டு என்ன என்பதைத்தான் நாங்க பார்க்க போறோம். சகரியா 4:11 சொல்லப்படுது, பின்பு நான் அவரை குறித்து குத்து விளக்கும் வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவு மரங்களும் என்ன என்று கேட்டேன். சகரியா 4:14 அதுக்கு சொல்றார், இவை 2 சர்வலோகத்தில் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அப்ப அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் யார் என்றத வெளிப்படுத்தல் 11:4 பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவு மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. அப்ப அபிஷேகம் பெற்றவர்கள் ஊழியர்கள் தான் அந்த விளக்கு தண்டும் ஒலிவ மரங்களாக இருக்கிற. அப்ப அந்த நாங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இப்ப கடைசி கால அடையாளங்கள், அதாவது உபத்திர காலத்துல 2 இரத்த சாட்சியாக வரப்போர்களை குறித்து தான் இது சொல்லப்படுது. அந்த இரத்த சாட்சியை குறித்து நாங்க பின்னாடி பார்க்க போறோம். அப்ப அந்த விளக்கு தண்டு என்பது என்னவென்றால் அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியக்காரர். அப்ப அதே வெளிப்படுத்தல் 21:23 சொல்லப்படுகிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதற்கு பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். அப்ப தேவன், அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் தான் விளக்கா இருக்கிறார். விளக்கு தண்டு ஊழியக்காரன். அப்ப தேவன் என்ன செய்றார், விளக்கு தண்டின் மூலம்தான் பிரகாசிக்க விரும்புகிறார். அதாவது தேவன் ஊழியக்காரர்கள் மூலமாகத்தான் அவருடைய மகிமையும் கிருபையும் வெளிப்படுறத அவர் விரும்புறார். அப்ப அதனால அப்படி அந்த விளக்கு தாண்டு நீங்க அந்த சபையில இருக்கிற உங்களோட ஊழியக்காரரை என்ன செய்வாராம், அவரை அந்த சபையில இருந்து எடுத்து போடுவார். நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு அதை உணர்ந்து நீங்க மனம் திறந்த விட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், நல்ல ஒரு போதகரை தேவன் கொடுத்திருப்பார். அந்த போதகர் மூலம் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எழும்பி பிரகாசிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பல கிருபைகளை நீங்க அந்த போதகர்கள் மூலம் அந்த சபையில இருப்பதன் மூலம் நீங்க பெற்று கொண்டிருப்பீங்க. ஆனாலும் என்ன செய்யுங்க, தேவ அன்பை விட்டு நீங்க விலகி போவதனால மனம் திரும்பாத பட்சத்துல என்ன செய்வார், தேவன் என்ன செய்வார், அந்த போதகருக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவார்.
அந்த போதகர் உங்களோட சபையில இருந்து விலகி போவதால நீங்க என்னத்தை இழந்து கொள்வீங்க? அந்த கிருபியை இழந்து கொள்வீங்க, அந்த ஞானத்தை இழந்து கொள்வீங்க, அவர் மூலம் வார்த்தைகள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் இழந்து போவீங்க, நீங்க மனம் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அதனால அப்படி உங்களோட போதகர்கள் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானா தேவன் அந்த ஊழியக்காரனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஊழியக்காரன் மூலமாக நீங்களும் பிரகாசிக்க வேணும்னா நீங்க தான் அதுக்கு உங்களோட வசனம் திரியா இருக்கிறது. அப்ப வெளிச்சம் கொடுக்க வேண்டியது நீங்க. அந்த ஊழியக்காரன் மூலமாக வசனத்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்கள் நீங்க. அப்ப அந்த வெளிச்சத்தை கொடுக்காமல் இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க எங்க நிக்கிறீங்கன்றத நாமளே ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய இதா இருக்கு. அப்ப அதனால ஆதியில கொண்டிருந்த அன்பை யாராவது விட்டிருந்தா இந்த நிமிஷம் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து மறுபடியும் தேவனோட ஒப்புரவாகுங்க. அதத்தான் அதை கர்த்தர் சொல்றார். அவங்க அடுத்ததாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடத்தை அப்படி ஆதியில இருந்த அன்பை மறுபடியும் பெற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அந்த அன்பிலே நிலைத்து நிற்கிறவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அதாவது ஆதாம் புசிக்க முடியாமல் போன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்வாராம்? நித்திய ஜீவ விருட்சத்துக்குரிய கனியை அந்த ஜெயம் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அடுத்து சிமர்ன சபையை குறித்து வாசிங்க சிஸ்டர். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை என்றெழுது. ஆமென். இந்த சிமர்னா சபை என்றதுக்கான அர்த்தம், அதாவது நாங்க 5 காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். சபையின் பெயர், அதற்கு நடந்த காலம், அடுத்தது குறை, நிறை அண்ட் கிரீடம். அப்ப இந்த குறை, அதாவது சிமர்னா சபைன்றது இனிய நறுமணம், அந்த நறுமணம் வீசத்தக்க சபையாக இருந்துச்சு. அந்த சபையின் காலம் கிறிஸ்துவுக்கு பின் 100 ஆண்டுகள்ல இருந்து 313 ஆண்டுகள் என்று சொல்லப்படுது. அந்த காலகட்டத்துல, அதாவது இது குறைகளே இல்லாத சபையாக நாங்க இங்க தேவன் எந்த குறையுமே இந்த சபையில சொல்லல. இது எந்த குறையுமே இல்லாத சபையாக காணப்படுகிறது. அதுல காணப்படுகிற நன்மைகளை பார்த்தீங்கன்னா, உன் கிரியைகளையும் உன் உபத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யவனாய் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த ஐஸ்வர்யவானா நீ இருந்தும் உனக்கு இருக்கிற அதாவது அவங்க ஆவியில, அதாவது ஊழியக்காரர்கள் எல்லாம் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்குள்ள வல்லமையா எழும்பி பிரகாசிப்பாங்க. தேவனில தேவனுடைய அன்பிலையும் தேவனுடைய வார்த்தையிலும் அவங்க ஐஸ்வர்யவரனாக இருப்பாங்க. ஆனா உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களாம்? தரித்திரனாக இருப்பாங்க. ஏனென்றா உலகத்து காரியங்கள்ல, உலகத்து பணம், உலகத்து தேவைகள்ல அவங்க தரித்திரனாக இருப்பார்கள். ஆனா அதை என்ன செய்திருக்க தேவன் தெரிந்து கொள்கிறேன். அந்த இடத்துலதான் நாங்க உருவாக்கப்படுறோம். அப்ப என்ன செய்ற, நீ ஐஸ்வர்யனாக இருந்தும் உலகத்து வாழ்க்கையில நீ தரித்திரனா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ என்ன செய், அதை குறித்து கவலைப்படாம மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாக இருக்கும் போது உனக்கு ஜீவ கரிடத்தை தருவேன். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றேன்டா, 2ஆம் மரணம் இல்லை என்று சொல்ற. அந்த 2ஆம் மரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 20:14 சொல்லப்படுது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இதுவே 2ஆவது மரணம். அதாவது நியாய தீர்ப்பின் போது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்படுறதான் 2ஆவது மரணம். அப்ப அந்த அக்கினி கடல்ல நீங்க என்ன செய்யப்பட மாட்டீங்க, தள்ளப்பட மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்னது, நீங்க முடிவு பரியந்தம் உண்மையாக இருக்கும் போது உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று தேவன் சொல்றார். உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்க பரலோக ராஜ்யம், உங்களுக்கு நரகம் என்ற அந்த பாதாளம் என்ற ஒன்றுக்குள்ள நீங்க தள்ளப்படுவதில்லை. 2ஆம் மரணம் உங்களுக்கு இல்லை. அப்ப ஜெயம் கொள்கிற மரண பரியந்தம் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிற
அந்த ஜீவ கிரீடத்தை கொடுத்து உங்களுக்கு முன்பாக என்ன செய்யறார்? இரண்டாம் மரணம் இல்லாத திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்ப அந்த சிமர்னா சபை குறைகள் இல்லாத சபையாகவும் இனிய நறுமணம், தேவனுடைய நறுமணம் சுகந்த வர்க்கத்தை வீசுகிற சபையாக காணப்படுகிறது. அப்ப இந்த சபை இந்த உபத்திர காலத்துல 10 நாட்கள் நீங்க காணக்கூடியதாக அப்போஸ்தலரோட காலம் முடிந்த பின்பு எல்லா ஊழியர்களும் உபத்திர காலத்துக்கு கடந்து போனார்கள். அந்த 10 வருடங்கள் ஜெயில்கள்ல போடப்பட்டாங்க. அந்த காலங்கள் எல்லாம் அவங்க உண்மையாக இருந்தது நிமித்தம் தான் அவங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் கொடுப்பேன்னு சொன்னான். அப்படி நீங்க என்ன சொல்லணும்? உபத்திர காலத்திலையும் உண்மையா இருக்கிற சிமர்னா சபையை போல இருக்கணும்ன்றது தான் தேவன் விரும்புகிறார். அடுத்து பெர்கமு சபையை வாசிங்க சிஸ்டர். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. அப்ப இந்த பெர்கமு சபைன்றது மனம் முடிக்கப்பட்டதுன்ற அர்த்தம். அதாவது இது 3வது சபையாக இருக்கு. இந்த சபையோட அர்த்தம் அந்த சபைக்குரிய அர்த்தம் மனம் முடிக்கப்பட்டது. அப்ப இந்த சபை கிறிஸ்துக்கு பின் 313 இருந்து 538 வரை. ஏன் இந்த சபை மனம் முடிக்கப்பட்டது? அதாவது நமக்குரிய மணவாளன் யார்ந்தா? இயேசு கிறிஸ்துவ. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கும்போது, ஆனா இந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்கு? ஒரு மனமடிக்கப்பட்ட சபையாக, அதாவது உலகத்தோடு கலந்த சபையாக இருக்கு. அப்ப நாம உலகத்தோடு கலந்து இருக்க முடியாது. நாம தேவனுடைய பிள்ளைகள். எப்பவும் நாம ஒரு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ஓடுங்கள் என்று அப்போஸ்தலர்ல சொல்லப்படுது. அப்ப நாம எப்பவுமே ஒரு மாறுபாடான சந்ததியாக இருப்போம். இதுல இன்னொரு நம்மட சபைக்கு வர ஒரு சகோதரர் தான் எனக்கு அன்றைக்கு அவரோட கதைக்கும் போது அவருடைய ஞானஸ்தானத்தை பற்றி குறிக்கும் போது அவர் ஒரு சாட்சி மட்டும் நம்முடைய சபையை குறித்து சொன்னார். அதை உங்களோட இந்த நேரத்துல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். அதாவது அவர் சொன்ன வார்த்தை என்னென்றா, நல்ல மனிதர்கள் மூலமாக நல்ல மதத்தை கற்றுக்கொண்டிருந்த அவருடைய மனைவி கிறிஸ்தவர், ரோமன் கேத்தலிக். ஆனா அவர் ஹிந்து. ஆனா இப்ப எங்களுடைய சபைக்கு கொண்டிருக்கிற. ஆனா என்ன அவர் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாவே என்னை மெய்சிலிக்க வைத்தது. நல்ல மனிதர்கள் மூலமாக நல்ல மதத்தை கற்றுக்கொண்டு நல்ல தேவனை தெரிந்து கொண்டேன், உண்மையான தேவனை அறிந்து கொண்டேன். அதுதான் நாம மற்றவங்களுக்கு கொடுக்கிற சாட்சி. அதைத்தான் இங்க தேவனும் என்ன செய்யறார்? விரும்புறார். அதாவது மாறுபாடாக இருக்கணும். நம்ம உலகத்து காரியங்களோட ஒத்து வாழ முடியாது. தேவன் எங்களை தெரிந்து கொண்டது ஒரு மாறுபாடான சந்ததியை உருவாக்குவதற்காகத்தான் நாங்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப இதுல இந்த சபையில என்ன செய்யப்படுகிறது? இந்த சபைக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியது. அதாவது சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சபை எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கு? சாத்தான் குடியிருக்கிற இடத்துல இந்த சபை இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. இந்த அந்திப்பா யார் என்றது
எங்களுக்கு எங்களுடைய வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆனா ரோமன் கத்தலிக்ல தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கு, 1 மக்கபேயர் 2 மக்கபேயர், அதெல்லாம் பார்க்கும்போது அதுல அந்திப்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுக்கு இரத்த சாட்சியாக ஒரு மரித்த மனுஷனாக இருக்கிறார். அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்று சொன்னா, ஒரு பொண்ணிலான ஒரு கன்றுக்குட்டிகளை இவர் உயிரோட வைத்து எரித்தாங்க. அப்ப உயிரோட அவர் சாகடித்தாங்க. ஒரு பொண்ணிலான கண்டுக்குட்டி ஒன்றுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப அவர் இரத்த சாட்சியாக மறிக்கப்பட்ட அந்த இரத்த சாட்சியாக, அதாவது அவருடைய விசுவாசத்தை என்ன செய்யலாம், இவங்க மறுதளிக்காம இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஆனாலும் இவருக்கு இந்த சபையில இருக்கிற குறைகளை சொல்றார். அதாவது விக்கிரங்களுக்கு படைத்ததை புசிப்பதும் வேசித்தனம் பண்ணுவதற்கான ஏதுவான இடரலை உண்டாக்குற பாலாக்கு என்பவர், பாலாக்கின் போதனை, அதாவது பிள்ளையாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி. அதாவது தேவனை அறியாத ஒரு அதாவது புறஜாதியான ஒரு தீர்க்கதரிசி தான் பிள்ளையாம். ஆனா இந்த பிள்ளையாம் தான் நீங்க பாத்தீங்கன்னா எண்ணாகமம் 24:17 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்வார். அதாவது 24:14 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லைகளை நோக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். அப்ப இந்த 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 தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஒரு தீர்க்கதரிசி, அப்ப அந்த அவ்வளவு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவரு சபிச்சா அந்த மக்கள் சபிக்கப்பட்டுருவாங்க, அப்படி ஒரு வல்லமை. அப்ப அதனால இஸ்ரவேல் ஜனங்களை, அப்ப தேவன் அந்த பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் என்ற ஒரு கிங் என்ன செய்யறா, பிள்ளையாம கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன செய்யறா, அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி சொல்ற. ஆனா தேவன் சொல்ற நீ போகாது என்று. ஆனா ஏன் தேவன் போகாது என்று சொல்றார்? அதாவது தேவன் ஆசீர்வதித்தவர்களை, அப்ப ஆசீர்வதித்தவர்கள் மீது சபித்தா சாபம் நிக்குமா? இல்ல, நிச்சயமா நிக்காது. ஏனென்றா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மீது கை போடலாகாது என்று சொல்லப்படுது. அதே மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு முன்னாடி எந்த சாபமும் நிற்காது. அப்ப அந்த சாபம், அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது இவர் சபிச்சா சாபம் அங்க நிலை நிற்குமா? இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிய தேவன் என்ன செய்யறார், அந்த இடத்துல காத்து கொள்ள விரும்புறார். அதனாலதான் அவருக்கு 3 தரம் எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கை, அதாவது நீ யார சபிக்கலையோ நான் அவங்கள சபிச்சிருவேன், நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சியன்னா நான் உன்னை சபிச்சிருவேன், நீ அந்த தீர்க்க தரிசன அந்த இதுல இருந்து நீ என்ன படுவா, தள்ளப்பட்டுருவாப்பா. அவருக்கு ஒரு வார்னிங் அத்தான் அங்க என்ன கொடுக்கப்படுகிறது, சபிக்க கூடாதுன்றது. ஆனா அங்க என்ன செய்யப்படுகிறார், அவர் பாலாக்கு கொடுக்கிற அந்த பணத்தின் மேல, அந்த பணத்தினால என்ன செய்யறார், சூழ்ச்சியில விழுந்து போறார். அந்த பாலாக்குக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். 3 தரத்துக்கு பிறகு அவர் கடைசியா கொடுக்கிறது, மோவாப்பிய ஸ்திரீகளை கொண்டு என்ன செய்யப்படுற, இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள கொண்டு வந்தா அவங்க விழுந்து போயிருவாங்க. அதன் பின்பு என்ன ஆகும், தேவனை இஸ்ரவேல் ஜனங்களை சபித்திருவார்கள். அதன் நிமித்தம் என்ன செய்யற, அந்த பிள்ளையாம் இப்படி ஆளுக்கு அவர் சபிச்சா சபிக்கப்படுற ஒரு அவ்வளவு வருத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறா, இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவன் சொல்ல. அதாவது அநீதியின் கூலி என்று சொல்லப்படும். அதாவது பேதுரு சொல்லியிருப்ப அநீதியின் கூலி. இந்த அநீதியின் கூலியை குறித்து நாங்க 3 பேரை நம்மட வேதத்துல காணக்கூடியதாக இருக்கும். ஒன்று பிள்ளையாம் தீர்க்கதரிசி பாலாக்கிடம் அநீதியின் கூலிக்காக தன்னை மாய்த்து கொள்ளுவார். அடுத்து ஜூதாஸ் அநீதியின் கூலியினால், அதாவது வெள்ளிக்காசுகளுக்காக தன்னை பலி கொடுத்திருப்பார். அடுத்து கேயாசி நாகமானின் பணத்துக்காக, நாகமான் கொடுக்கிற பொருட்களுக்காக என்ன செய்திருப்பார், தனக்கு இழந்த, அதாவது அவர்களுக்கு இருக்கிற மகிமைய கிரீடத்தை இழந்து போனவங்க. பிள்ளையாம் எப்படி இழந்து போனாரோ அதே போலதான் ஜூதாஸ் இழந்து போவார், அவருக்குரிய கிரீடத்தை இழந்துருவார். அதே மாதிரி கேயாசி எலியாட்ட இருந்து எலிசா டபுளா பெற்றுக்கொள்ளும் போது, எலிசாவோடு கூட இருந்த கேயாசி என்ன செய்யலாம், அதை விட டபுளா பெற்றுக்கொள்ள முடியும். கூடவே இருந்து என்ன செய்யணும், அந்த அந்த மகிமைகளை எல்லாத்தையும் வரத்தை எல்லாம் டபுளா பெற்றுக்கொள்ள வேண்டிய கேயாசி என்ன செய்யற, அந்த மகிமையை இழந்து போற. அநீதித்தின் கூலியாக என்ன செய்யப்படுறாங்க, இவங்க 3 பேரும் தள்ளப்படுகிறது. அப்ப அந்த பிள்ளையாமின் சூழ்ச்சியான போதகம். அப்ப இந்த சபையில என்னவாம், இந்த சூழ்ச்சியான போதகங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. அதாவது பிள்ளையாம் மூலம், அதாவது பிள்ளையாம் போல இருக்கிற தீர்க்கதரிசிகளின்
போதனைகளுக்கு ஆளாக கூடாது என்று. அதே மாதிரி என்ன சொல்ல, நிக்கலாய் மதத்தவர்கள், இந்த நிக்கலாய் மதத்தவர்கள் என்றது கள்ள போதகம், கள்ள உபதேசம். அதாவது வாக்கு தத்தங்களை, இப்ப தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், வேதத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் மேலானவைகளை குறித்து. ஆனா அந்த மேலான வாக்கு தத்தங்களை என்ன செய்யறாங்க, உலகத்து காரியங்களோட ஒப்பிட்டு என்ன செய்யறாங்க, இப்ப இருக்கிற சில போதகர்கள் என்ன செய்யறாங்க, அந்த உலகத்து காரியங்களோட, உலகத்து ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறாங்க. ஆனா இந்த வேதத்துல எந்த ஒரு இடத்துலயுமே என்ன செய்யப்படையில, உலகத்து ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படவே இல்லை. அதாவது நீங்க மேலானவைகளை தேடும் போது உங்களுக்கு கீழானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனா நம்ம தேட வேண்டியது ஒன்று, மேலானவைகள். தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும் போது, அவருக்கு பிரியமாக நாங்க நடக்கும் போது, நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்திப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில நீங்கள் நிலை நிற்கும் போது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எதையோ அதை பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப நாம நிலை நிற்க வேண்டியது எது? அவரிலும் அவருடைய வார்த்தையிலும். அப்ப அந்த வார்த்தையில நாங்க நிலை நிற்காம என்ன செய்யறோம், அந்த போதனைகள், தவறான போதனைகள். அப்ப முதலாவதா என்ன செய்யறோம், நாங்க கள்ள போதனை, அதாவது நிக்கோலாய் மதத்தவருடைய கள்ள போதனையில நாங்க விழுந்து போகக்கூடாது. சூழ்ச்சியான, பிள்ளையாமுடைய சூழ்ச்சியான போதனைகள், அந்த கள்ள போதனைகள் என்றது உலகத்து காரியங்கள், உலகத்து ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதுக்கு உதாரணமாக வசனங்களை எடுத்து நாங்க ஏற்கனவே பார்த்து கொண்டதால அது குறித்து மேன்மையாக நாங்க பார்க்க போறது இல்லை. மூன்றாவது இன்னொரு ஒன்று ஏசபேல். ஏசபேல் என்றது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா, ஏசபேல் தீர்க்கதரிசி இல்லாத ஒருத்தி தனி தீர்க்கதரிசி என்று சொல்றது. அப்ப அப்படிப்பட்ட 3 வகையான போதகங்களே தான் சபையில் இன்று இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்கிறார். ஒன்று கள்ள போதகம், ரெண்டாவது சூழ்ச்சியான போதகம். அதாவது அவங்க சொல்ற காரியங்கள் எங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கும், ஆனா நாங்க விழுந்து போகக்கூடிய சூழ்ச்சியான போதகமா இருக்கும். அப்ப அந்த போதனை என்னன்றதை நாம கற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த கொடுக்கப்படுற எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது, நாங்க வேதத்துல போதகர்கள் கொடுக்குறன்னு நம்ம எத்தனை பேர் நம்ம அன்றைக்கு கொடுத்த வேத அதிகாரங்களையும் வேத வசனங்களையும் வீட்டுல அந்த ஞாயிற்று நீங்க அதை ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறீங்க. இப்படி ஒரு வசனத்தோட என்னுடைய போதகர் என்னோடு பேசி இருக்கிறார், தேவன் என்னோடு பேசி இருக்கிறார், அந்த வசனம் எனக்கு உரியதா, அந்த வசனம் எனக்கானதா, நான் என்னத்தை இதுல தெரிஞ்சு கொள்ளணும், என்னத்தை கற்றுக்கொள்ளணும். அதே வசனத்தை நீங்க கற்றுக்கொண்டத எத்தனை பேருக்கு அன்று இரவு இல்லாட்டி அன்று பின்னேரம் நீங்க கால் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க, எங்களோட சபையில இப்படி ஒரு போதகர் இன்றைக்கு ஒரு நல்ல வசனத்தின் மூலமாக ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டார், இந்த வசனம் நிச்சயமா உங்களுக்கும் நிச்சயமா உதவி செய்யும், உங்களோடும் இடைக்கட்டும் என்று சொல்லி எத்தனை பேருக்கு நீங்க அந்த வசனத்தை குறித்து மற்றவங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நம்ம அப்படி செய்யற ஆக்கள் இல்ல. நம்ம வந்தோடனே சர்ச்சுக்கு போயிட்டு அப்பா மத்தியானம் என்ன சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து நித்திர கொண்டா நிம்மதியா இருக்கும். ஏண்டா அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு எழும்பி 7 மணிக்கு எழும்பி சர்ச்சுக்கு போறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு நமக்கு. அப்ப அந்த வேலையில இருந்து நம்ம டயர்ட்ல படுத்து நித்திர கொண்டுட்டு பிறகு ஒரு போன் கால் 2 போன் காலோட உலகத்து காரியங்களை குறித்து கதைக்கிறதாகத்தான் இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் என்ன இது இன்க்ளூடிங் எந்த செல்ஃபையும் தான் நான் சொல்றேன், ஏண்டா நம்ம அதை செய்யறது இல்லை. ஆனா நாம இனிமே அப்படி இருக்கக்கூடாது. எந்த காரியங்கள், எந்த வார்த்தையோடு தேவன் உங்களோடு இடை கட்டுகிறாரோ அந்த வார்த்தையை நீங்க மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உங்களோடு இடைப்பட்டது மாதிரி மற்றவர்களுக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பதை நீங்க உறுதியா எடுத்துக்கொள்ளுங்க. அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டோம். அதை செய்யாம இருப்போம் என்ற தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருப்பதும் பாவம். அதுதான் பரலோகத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் என்பதை குறித்து நாங்க 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அதாவது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி செய்யாம இருக்கிறது, நாம அதெல்லாம் பாவம் என்று நினைக்கிறதே இல்லை. நாம பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, அதுகள் தான் பாவம் நினைக்கிறோம். ஆனா தேவ சித்தம் செய்யாம இருந்தா அது பரலோகத்துக்கு எதிராக செய்யற பாவம். அடுத்ததுலாம் உலகத்து காரியங்கள்ல செய்யற பாவங்கள்லாம் அது மனுஷருக்கு எதிராக செய்யப்படுற பாவங்கள். அப்ப இந்த 2 பாவங்களையும் நாம செய்யாது இருக்க வேண்டும். அப்ப இந்த போதனைகள் எங்களுக்குள்ள கிரிய செய்யாத படிக்கு இந்த போதனைகளை நாங்க கண்டு கொள்ள வேண்டுமானா எங்களுக்குள் வேதத்தின் ஞானம் இருக்கணும். வேதத்திட ஞானம் எங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த போதனைகள், இப்படியான ஒரு போதனையை நாங்க வேறுபடுத்தி காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வேறுபடுத்தி காண வேண்டுமானா நாங்க என்ன செய்யணும், வேதத்தின் அறிவை தினமும் இரவும் பகலும் நாங்க வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்ளணும். அப்ப வேதம் வாசிச்சா சரியா, நம்ம காலையில எழும்பி ஒரு சங்கீதத்தை வாசிப்பதனால வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது.
நீங்க ஒரு புத்தகத்தோடையும் ஒரு பேப்பரோடையும் என்ன செய்யணும், வேதத்தை கையில எடுத்துக்கொண்டு உட்காரணும். அந்த போனை கொஞ்ச நேரம் தூக்கி வெளியில வச்சுட்டு, அந்த போன் வேண்டாம், கொஞ்ச நேரம் 1 மணி நேரத்துக்கு போனை வச்சிடுங்க. வச்சுட்டு வேதத்தை தியானிக்கும் போதுதான் உங்களுக்கு வெளிப்பாடுகள் வெளிப்படுத்தப்படும். நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க ஞானத்தை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்கன்னா தேவன் ஞானத்தை கொடுப்பார். அப்ப எல்லாருக்குமே ஞானத்தை கொடுப்பார். இப்ப இந்த இந்த வெளிப்பாடு எங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்லாட்டி போதகருக்கு மட்டும்தான் வேதத்துல இருக்கிற வெளிப்பாடு தேவனால கொடுக்க முடியுமெண்டா இல்ல. எல்லாருக்கும் தேவன் சம பங்கு கொடுக்கிற தேவன் ஆயிருக்கிற. அவர் லைக் பிரிச்சு பாக்குற தேவன் இல்ல. அதனால நீங்க எதை கேட்கிறீங்களோ, நீங்க வாஞ்சிக்கிறத பொறுத்து தான் அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க வாஞ்சிக்கிறவர்களா, அதை வெளிப்படுத்துறவர்களாக, சபைக்கு போய் அதை கற்றுக்கொள்கிற விஷயங்களை சபைக்காக அதிகாலையில எழும்பி திறப்புல நிக்கிறீங்களா, உங்களோட தேசத்துக்காக நீங்க திறப்புல நிக்கிறீங்களா, இதெல்லாம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. ஏனென்றா கடைசி காலமாக இருக்கிறது. இந்த 3 சபையில நாங்க இப்ப நாங்க 7 சபையில இன்றைக்கு 3 சபையை குறித்து தான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த 3 சபையில எபேசு சபையை போல ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோமா, இல்லாட்டி சிமர்னா சபையை போல எல்லா உபத்திரத்திலையும் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக நிக்கிறோமா, இல்லாட்டி இந்த பெர்கபு சபையில இருக்கிற கள்ள போதகத்திலையும் சூழ்ச்சியான போதனையிலையும், இல்லாட்டி தீர்க்கதரிசி இல்லாதவர்களை தீர்க்கதரிசி என்று சொல்லி நம்ம அவர்களிட தீர்க்க தரிசனங்களை நம்பி விழுந்து போகிறோமா, வீழ்ச்சியில நாங்க இருக்கிறோமா, எதுல என்றத நாம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நேரம். அதனால நீங்க உங்களை இந்த நேரத்துல புது வருஷத்துல புதிய புதிய தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். தேவன் எல்லாத்தையுமே புதிதாக்கி இருக்கிறார். அதனால அந்த அந்த இடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நாங்க எந்த இடத்துல விழுந்திருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து எழும்பி வர வேண்டும் என்றதுதான் தேவன் விரும்புறார். ஆனா ஒரு சின்ன தயவு, நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போய் என்ன போதனையை பெற்றுக்கொள்றீங்களோ அந்த போதனைய மறுபடியும் வீட்டுக்கு ஒரு தடவை தியானிங்க. அதே மாதிரி பைபிள் ஸ்டடிஸ வெறும் வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்கள்ல அதை தியானிங்க. தேவன் உங்களோட இடைப்படுறது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியம் இதெல்லாம். தேவன் உங்களோட இடைப்படுறதுக்கு இந்த 1 மணித்தியாலத்தை கொடுக்கிற எந்த ஒரு காலத்தையும், தேவனுக்கென்று ஒதுக்குற எந்த ஒரு நிமிஷத்தையும் நீங்க வீணாக்காதீங்க. ஏனென்றா அது ஞாபக புஸ்தகத்துல தேவனை குறித்து நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் அவர் காது கொடுத்து கேட்கிறார். நீங்க பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்கிறார். நியாய தீர்ப்பின் போது ஞாபக புஸ்தகமும் ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படுகிறது. நீங்க செய்த சகல நன்மையான காரியங்கள், தேவனுக்காக திறப்புல நின்ற காரியங்கள் எல்லாம் அந்த புத்தகத்துல எழுதப்படுது. அதனால 24 மணித்தியாலத்துல 2 மணித்தியாலமாவது, குறைஞ்சது 2 மணித்தியாலமாவது ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நீங்க இடை கட்டுங்க. அதை தேவன் உங்களுக்காக அதை ரெட்டிப்பான பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம காலையில எழும்பினோமா, விழுந்தடிச்சு வேலைக்கு போனோமா, வந்தோமா, தூங்கினோமா, இது நமக்குரிய வாழ்க்கை இல்லை. வேலைக்கு போகணும், உலகத்து காரியங்கள் எங்களுக்கு பணம் தேவைதான், இந்த ஜீவியத்தை இங்கே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு தேவை. ஆனா தேவன் 24 மணித்தியாலத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணித்தியாலத்துல எத்தனை மணித்தியாலத்துல தேவனுக்காக அலுப்பினாலும் சோர்வினாலும் என்ன செய்வோம், காலையில ஒரு பொருத்தனைய பண்ணிருப்போம். ஆனா அந்த சோர்வினால தேவனுக்கு முன்பாக நிக்க முடியாம இருக்கும், எழும்பி ஜெபிக்க முடியாம இருக்கும். ஆனாலும் என்ன செய்யுங்க, தேவனுக்கு முன்பாக நீங்க எழும்பி நிற்கும் போது தேவன் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற எல்லா சோர்வுலையும் உங்களை இடக்கட்டி எழும்பி பிரகாசிக்க வைப்பார். நீங்க மற்றவங்களுக்காக திறப்புல நிற்கும் போது உங்களுடைய கட்டுக்கள் ஒவ்வொன்றும் மறுக்கப்படும். இது என்னுடைய அனுபவம். தேவனே, நான் எத்தனை பாடுகளுக்கு மத்தியில கடந்து போனோம், அத்தனை பாடுகள்லையும் இருந்து தேவன் என்ன தூக்கி எடுத்தவர். என்னுடைய சாட்சி இது. நாம மற்றவங்களுக்காக திறப்புல நிற்கும் போது நம்மட சோதனைகள்ல இருந்து தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அதனால நீங்க அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. அதனால உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த கிழமைக்குள்ள அவருடைய வருகை இல்லாதிருக்குமானால் சந்திப்போம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. இனி நாங்கள் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜஸ்டின் பிரதர், கடைசியாக நீங்கள் ஜெபித்து முடிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இதில் இருக்கிறவங்க ஓப்படுறவங்க யாராவது ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபை வல்லவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய ஆண்டவரே வேத வார்த்தைகளை ஆண்டவர் தியானித்து ஆண்டவரை அப்ப கேட்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனாய் ஆண்டவரே இருக்கிறதப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்பா. கடந்து வந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொன்றையும் புதுப்பிக்கட்டும் அப்பா. இன்னைக்கு நாங்கள் எதிலெல்லாம் விழுந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தேவன் இந்த நாட்களில தேவன் எங்களுக்கு தந்து எங்களை மறுபடியும் எங்களை உயிர்ப்பிக்க கிருபை செய்வீராக சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆதியில் இருந்த அன்புக்குள் நாங்கள் கடந்து வர அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்திருங்க சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒவ்வொருவரும் கரத்துல நாங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் அன்று எங்களுக்கு கற்றுத்தந்த அருமையான ரிபேக்கா சகோதரி என்னுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கர்த்தரின் வல்லமையா பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா, எவ்வளவு வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை புதித்து கொண்டிருக்கிற மகளுடைய எல்லா விதமான எண்ணங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னமும் என் தேவன் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அந்த நாளில நாங்கள் கற்றுக்கொண்ட எங்க ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை எங்களோட அனைவரோடும் கூட இருப்பதாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி எல்லாருமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இந்த வாரம் முழுவதும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை வழி நடத்தி செல்வாராக. God bless you all. Thank you, Pastor. Thank you. Amen.